வெல்கம் டு ஜோலா கிச்சன். இன்றைக்கி முழு மீனை ஃப்ரை பண்ணுவோம் வாங்க. தேங்காய் அரைச்சி அதை குழம்பு கொஞ்சம் எடுத்தது போக மிக்சியில் கொஞ்சம் இருக்குது. அதில் இஞ்சும் பூண்டும் சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள், காஷ்மீர் தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு இந்த தேங்காவோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி இது மீனுக்கு தேவையான மசாலா இது தான். அரைச்சி இப்போ மீன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். மீனை கிராஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேப்புக்குள்ளேலாம் நான் மசாலா போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு, உரப்பு எல்லாம் அதில் சேர்ந்து டேஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். இது ஒரு மணி நேரம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ரெஸ்ட்டில் இருந்தால் அந்த எல்லாமே இந்த ஜூஸில் உள்ளது எல்லாமே இந்த மீனில் இறங்கிடும். அருமையாக இருக்கும். பீச்சில் தான் செய்ய முடியுமா, நம்மளால் செய்ய முடியாதா? நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்ப்போம் வாங்க. சூப்பராக வந்திருந்தது. நம்ம வீட்டில் செய்யும்போது ஹைஜீனிக்காக போயிடும். இப்போ பசங்களுக்கு பயம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். இப்போ எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்தோன்னா அடுத்த சைடை நம்ம பிரட்டி போட்டுக்கலாம். பிரட்டி போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக 2 தோசை சிலுப்பி வச்சு பிரட்டி போடுங்க. பிரட்டி போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா மேலே எனக்கு எண்ணெய் தெரிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை 2 போட்டுக்கலாம், வாசமாக இருக்கும். இப்போ இந்த சைடு வந்துருச்சு, ஒரு சைடு வந்துருச்சு, அடுத்த சைடை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பராக வந்துட்டு பாருங்க. இதை விட வேறு என்னங்க வேணும்? இதை விடவா சூப்பராக பீச்சில் பொரிக்கிறாங்க? நம்மளால் முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஆனால் ட்ரை பண்ணால் தான் நம்மளால் முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு விடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.